இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா போட்டியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை, ஒரு மாற்றத்தை, அதாவது பிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அப்படி என்ன மாற்றம், என்ன பிளேயிங் லெவலில் மாற்ற போகிறாங்க, அந்த பிளேயிங் லெவலில் முக்கியமான வீரருக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டு அவருக்கு பதிலாக யார் வரப்போகிறா அப்படிங்கிறத கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் உடனே நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மோத போகிறாங்க சூப்பர் ஷூட்டரில். இந்த ஒரு போட்டி முக்கியமான போட்டிங்க. ஸோ நாளைக்கு கரெக்டாக 7 மணிக்கு இந்தியா மோத போகிறாங்க. இந்த ஒரு போட்டி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சூப்பர் ஷூட்டரில் ஒரு போட்டி இந்தியா தோற்றதை கூட கண்டிப்பாக செமிஃபைனல்ஸ்குள்ளே போகுமா அப்படிங்கிற டவுட்ஃபுல்லாகிடும். இப்படி இருக்க நிலையில் அடுத்து பிளேயிங் லெவலில் என்ன மாற்றத்தை பண்ண போகிறாங்களா இல்லையா, அதுவும் குறிப்பாக கௌதம் கம்பீர் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்படி யார் அந்த மாற்றம் அப்படி எதை பார்த்தலாம். அதாவது இந்த ஒரு சூப்பர் ஷூட்டை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அணி சவாலாக இருக்க போதுங்க. சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, அடுத்து ஜிம்பாபே ஒரு அணியாக கேட்டிங்கன்னா ஸோ செம்ம டீமுங்க. இந்தியாவை தோக்கடிச்சா கூட ஆட்சி பார்த்துக்கலங்க ஜிம்பாபே அணி. ஆனால் அந்த அளவுக்கு தரமான கிரிக்கெட்டை ப்ளே பண்ணிட்டு வராங்க. ஒரு போட்டி கூட தோக்காமல் சூப்பர் ஷூட்டுக்கு தகுதி பெற்றாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக ஆஸ்திரேலியா அணியை தட்டி ஓட விட்டாங்கன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இப்போ வந்துட்டாங்க. ஸோ மிகப்பெரிய டீம் தான் ஜிம்பாபேவும், ஒரு கத்துக்குட்டி அணி கிடையாதுங்க. அதனால் இந்த ஒரு 3 போட்டியுமே முக்கியமான போட்டி. ஆனால் அந்த 3 போட்டியில் ஒரு போட்டி தோற்றா கூட கண்டிப்பாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய பேக் ஃபயரு. சூப்பர் ஷூட்டரில் ஒரு போட்டி கூட தோக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியுமே இருக்குது. ஸோ இப்போ பிளேயிங் லெவலில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு கௌதம் கம்பீர் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு மாற்றம் எதிர்பார்க்கவே இல்லை. ஓப்பனிங்கை பொறுத்தவரையும் வழக்கம் போல் அபிஷேக் சர்மா மற்றும் நம்மளோட இஷான் கிஷன் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்களாமா. என்ன ப்ரோ ஒரு 3 மேட்சை டக் அவுட் ஆகிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு கப்பில். அப்படியே ப்ரோ 4வது மேட்ச்சும் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீர். இன்னும் லாஸ்ட் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காருங்க. இந்த வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அபிஷேக் சர்மா. அடுத்து யாரா மாற்ற போகிறான்னு கேட்டிங்கன்னா, 1 டவுனில் இறங்குவார் இல்லையா திலக் வர்மா, அவரை தூக்கிட்டு சஞ்சு சாம்சனுக்கு இடம் கொடுக்க போகிறாங்களாமா. இது மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. ஏன்னா திலக் வர்மா செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இதை சந்தோஷப்படுறதா இல்லை இதை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியலங்க. திலக் வர்மா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தூக்கிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது எதிர்பார்க்காத முடிவை எடுத்திருக்காருங்க. ஏன்னா கடந்த ஒரு 3-4 போட்டியை பெருசாக ரன்கள் அடிக்கல நம்மளோட திலக் வர்மா. அதாவது ஸ்லோவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு, பந்துகளை அதிகமாக சாப்பிட்றாரு. அதனால் இவருக்கு வாய்ப்பை கொடுக்காம அவர் இடத்துல சஞ்சு சாம்சனை இறக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காராமா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாருங்க. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை யாருமே இப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு. அந்த ஒரு பிளேயிங் லெவலில் இது மட்டும்தான் மாற்றம், ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஸோ அபிஷேக் சர்மாவை தூக்கிட்டு அந்த இடத்துல நம்மளோட சஞ்சு சாம்சனை இறக்கி விட்டுருக்கலாம். ஆனால் இப்படி பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வாய்ப்புன்னு சொல்லியிருக்காருங்க. அந்த வாய்ப்பும் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா ஓப்பனிங்காக சஞ்சு சாம்சனை இறக்கி விட்டு திருப்பியும் திலக் வர்மா உள்ளே கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு மாற்றம் நல்ல மாற்றமா இல்லை எப்படி எடுக்கப்படும்? ஸோ டீம் எப்படி மாறுமா மாறாதா அப்படிங்கிறத கற்றுக்கலாம் போடுங்க.